ரீசெண்டாக நான் போஸ்ட் பண்ண ஒரு வீடியோவில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எல்லா ஜாபுமே நாக்ரிலேருந்து ரெஃபர் பண்ணி சொல்கிறீங்க. நாக்ரியில் நான் நிறைய ஜாப் அப்ளை பண்ணியிருக்கேன், பட் எதுக்குமே எனக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கிடையாது. அவங்க வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பெட்டர் நாக்ரிலேருந்து சஜஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து எல்லா கம்பெனிஸோட அஃபிஷியல் கரியர் பேஜில் இருக்க ஜாபை வந்து ரெஃபர் பண்ணி சொல்லுங்கள், எது உண்மையாக இருக்குன்னு நம்ம அவங்க தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கமெண்ட் அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்டை நான் வேலிடாக வந்துட்டு எடுத்துக்கிறேன். அது வந்து குட் பாயிண்ட் தான். அந்த கிரிட்டிசிசத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நாக்குரி, லிங்க்டின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத பற்றி நான் செப்பரேட்டான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்க டாப் எம்என்சிஸோட கரியர் பேஜில் எப்படி நம்ம சர்ச் பண்ணி ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுங்கிறத பற்றி தெளிவாக நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 ஐடி கம்பெனிஸை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று அசென்சர், இன்னொன்று ஜோகோ. எதனால் இந்த 2 கம்பெனிஸை செலக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஜோகோ வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் ஐடி கம்பெனி அண்ட் அசென்சர் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் பேஸ்ட் ஐடி கம்பெனிஸ். ஸோ 2 வேரியஸ் டைப்பாக இருக்க ஐடி கம்பெனிஸ்லேருந்தும் ஒவ்வொரு எம்என்சிஸை வந்து நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி கரியர் பேஜை செலக்ட் பண்ணி நம்ம சர்ச் பண்ணோம் ஜாபுக்குங்கிறத சொல்லித்தரேன். ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா கம்பெனிக்கும் எப்படி கரியர் பேஜை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணுங்கிறத பற்றி. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து அசென்சர்ஸோட கரியர் பேஜை பார்த்துக்கிட்டீங்க. நான் ஜஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு அசென்சர் கரியர்ஸ் தான் பார்த்து நான் சர்ச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்த ரிசல்ட்டே பார்த்தீங்கன்னா நமக்கு கரியர் பேஜ் தான் வந்துருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கலாம். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும். இங்கே வந்து சர்ச் ஓப்பன் ரூல்ஸ்னு இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா மேலேயே உங்களுக்கு வந்து என்னென்ன ஜாப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, என்னென்னலாம் பாப்புலர் சர்ச்சஸ், என்னென்ன சிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம சென்னையில் நம்ம சர்ச் பண்ணுறதா இருந்தால் சென்னை கொடுத்துட்டு அண்டு என்ட்ரி லெவல் ஆப்ரேஷன்ஸ்னால் என்ட்ரி லெவல், இல்லைனா ஃபினான்ஸ் ஆப்ரேஷனாக ஃபினான்ஸ் ஆப்ரேஷன், சப்ளை செயின்னா சப்ளை செயின், சேல்ஸ் ஃபோர்ஸ்னால் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கேட்டகரியோ அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு என்ட்ரி லெவல் டெக்னாலஜி கரியர்ஸ்னு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே போனீங்கன்னா இது இருக்குது பாருங்கள். அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அசோசியேட் ரோலுக்கு வந்து ஒரு ஹையரிங் போய்கிட்டு இருக்குது. அண்ட் சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீஸ் அசோசியேட் ரோலுக்கு ஒரு ஹையரிங் போய்கிட்டு இருக்குது. ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் கிராஜுவேட்ஸுக்கான ரூல்ஸ். இது வந்து போஸ்ட் கிராஜுவேட்ஸ்க்கான ரூல்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா, ஜஸ்ட் அப்ளையர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனாலே உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கிடைச்சோம். எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க, சேலரி என்ன, பேக்கேஜ் கொடுக்குறாங்க, ஜாப் டைப் என்ன, ஃபுல் டைமாக பார்ட் டைமாக, அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அது எல்லாமே உங்களுக்கு கிளியராக வந்துட்டு இதிலேயே மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. அண்ட் எலிஜிபிலிட்டி எலிஜிபிலிட்டிலாம் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அண்ட் ப்ராசஸ் எதை பற்றி இருக்கும், எந்த மாதிரியான இன்டர்வியூ ப்ராசஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, அசஸ்மெண்ட் ப்ராசஸ், மார்க் அசஸ்மெண்ட், ஸோ இதெல்லாம் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கோடிங் அசஸ்மெண்ட்னா C++, .NET, ஜாவா, பைத்தான் இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இதெல்லாம் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை நவ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆகிடும். உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை வச்சு இது பண்ணலாம். இல்லை அக்கௌண்ட் இல்லைனா நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அசென்சருக்கு. இப்போ அப்படியே வந்து ஜோகோவில் வந்துட்டு எப்படி தேடணும் நான் சொல்லித்தரேன். சேம் அதே மாதிரி கூகுளில் போய்ட்டு ஜோகோ கரியர்ஸ் நீங்கள் அச்சாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்துடும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டிங்கன்னா இந்த மாதிரி QA இன்ஜினியர் இந்த மாதிரி காட்டுது இல்லைங்களா. நீங்கள் இதெல்லாம் பார்க்காம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணுன்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். வியூ ஆல் ஜாப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஜோகோவில் என்னென்ன ஜாப்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அது ஒரு லிஸ்ட்லாம் காட்டும். வியூ ஓப்பன் ரூல்ஸ் இருக்குது. இதை கொடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக பாருங்கள். டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியரிங் போயிட்டுருக்கு, QA இன்ஜினியரிங் போயிட்டுருக்கு, கண்டென்ட் டெக்னிக்கல் ரைட்டருக்கு போய்கிட்டுருக்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அனலைஸ்க்கு போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா இப்போ போயிட்டுருக்கு. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணால் ஜஸ்ட்டு இங்கே ஃபுல் டைம் இருக்கீங்க இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்ட பிறகு ஐம் இன்ட்ரெஸ்ட்னு காட்டும் அந்த ரோலுக்கு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அண்ட் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களோட ரெஸ்யூமே அப்டேட் பண்ண சொல்லும். அந்த மாதிரி இதெல்லாம் உங்களை அப்ளை பண்ண சொல்லும். அதோ இவங்க கேட்குற இந்த டீட்டெயில்ஸ், உங்களோட ரெஸ்யூமே இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கடைசியாக சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட் உங்களோட ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லா கம்பெனிஸோட அஃபிஷியல் கரியர் பேஜை சஜஸ்ட் பண்ணோம். இப்போ வந்துட்டு எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து கூகுளுக்கு போய்ட்டு நீங்கள் எந்த கம்பெனியோட பேர் எடுத்துக்கலாம். இப்போ காக்னிசென்ட்லாம் காக்னிசென்ட், இல்லை சதர்லேண்ட்னா சதர்லேண்ட், ஆக்சஸ் ஹெல்த்துக்காரனா ஆக்சஸ் ஹெல்த்துக்கார், டிசிஎஸ்னால் டிசிஎஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எந்த கம்பெனி இருக்கோ அந்த கம்பெனி பேரை போட்டு
கரியர்ஸ்ன்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லா கம்பெனியோட கரியர் பேஜுமே நம்ம சர்ச் பண்ணி ஜாப் இப்படியே நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நாக்குரி, லிங்க்டின் இதையே நம்பி இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ இது ஒரு மெத்தடு தான். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி வந்து அஃபிஷியல் கரியர் பேஜில் ஜாப் அப்ளை பண்ணணுன்ட்டு. ஸோ இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். ஆர்எல்ஸ் நிறைய கமெண்ட் வந்துச்சுன்னா நான் செப்பரேட்டாகவும் வீடியோ மேக் பண்ணி போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த நாக்குரி, லிங்க்டின் இதெல்லாம் ஸ்கேம் பண்ணுறாங்களா, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், ஸோ எங்கே கம்யூனிகேஷன் கேப் இருக்குங்கிறத பற்றி டீட்டெயில்டான வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவை போஸ்ட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி சண்டே ரிலீஸ் ஆகிடும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பை.